ஒரு நாளும் தீங்கு நினையாத தேவன். நம்முடைய தேவன் அவர் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர் தீமைகளை செய்கிறவர் அல்ல. ஒரு சமயம் ஆதி சபையில் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் பாலிகார்ப், இல்லைன்னு சொன்னால் போலிகார்ப், POLYCARP, பாலிகார்ப் என்கிற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தார். அவர் யாருன்னு சொன்னால் யோவான் இருக்கிறார். அப்போஸ்தலர் யோவானுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான், அவருடைய சீஷன் தான் இந்த பாலிகார்ப். அவருக்கு 86 வயது இருக்கும் பொழுது அவரிடத்த சொன்னாங்களாம், இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டும் சொன்னாங்களாம். இல்லை என்று சொன்னால் உன்னை நாங்கள் கொன்று விடுவோம் சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், இந்த 86 ஆண்டுகளாக ஒரு நாளும் எனக்கு தீமை செய்யாத, எனக்கு நன்மையை மாத்திரம் செய்த என் தேவனை, என்னை கைவிடாத தேவனை, என்னை புறக்கணிக்காத தேவனை, என் இயேசு கிறிஸ்துவை எப்படி நான் மறுதலிக்க முடியும்? நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னாராம். உடனே அவரை கட்டி வைத்து உயிரோடு கூட அவரை எரித்தார்களாம். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது, சில போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் அனுபவிச்சிட்டாருன்னு சொல்லி நாம் ஆண்டவர் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? பழி போடுறோம். ஒரு நீங்கள் நினைக்கலாம், இதை பிரதர் நான் படுகிற போராட்டம் அவ்வளோ பயங்கரமான போராட்டம்னு சொல்லி. எப்படிப்பட்ட போராட்டத்து வழியாக நீங்கள் கடந்து போனாலும் ஒரு நாளும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் மேலே எல்லா காரியத்தையும் நம்ம போட்டு விடக்கூடாது. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தமாக, இன்னும் நிறையா காரியங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வருவதற்கு நிறையா காரியங்கள். அது கர்த்தர் ஒரு நாளும் காரணம் அல்ல. அவர் நல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுவது. அதனால் இந்த நாளிலே பிரச்சனை வழியாக நீங்கள் போய்கொண்டிருந்தா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவர் இந்த காரியம்னு சொல்லி கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சில காரியங்கள் நமக்கு புரியாது, சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம பொறுமையோடு கூட இருந்து, ஆண்டவரே உங்களுடைய பலத்தை எனக்கு கொடுங்க இயேசுப்பான்னு சொல்லி பலத்தை கேட்கணும். கர்த்தர் நல்லவர், அதை அறிக்கை செய்யுங்க. ஒரு நாளும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நல்லவர். ஆண்டவரே நமக்கு நன்றி இயேசுப்பா. 2-3 பிரச்சனை அதுக்காக நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துங்க. ஸோ இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க, ஆண்டவர் பலப்படுத்துவார். அதே நேரத்தில் கர்த்தர் நன்மையான காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, துதிங்க. அந்த பாலிகார்ப் சொன்னது போல் ஒரு நாளும் நமக்கு தீங்கு நினையாத தேவன், அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று